கட்டாயமா என்ன நடக்கணுங்க, ரஜினியோட கடைசி படம் வருதுங்க, ரஜினி அறிவிச்சிட்டாரு இனிமே படம் கிடையாதுன்னு, வேற யாராவது வருவாங்களா? அதுதானே எத்திக்ஸ். கமல் அறிவிக்கிறாரு, யாராவது வருவாங்களா? வரமாட்டாங்க. சார் உங்களுடைய கடைசி படம் சார், நான் மதிக்கிறேன் சார், அதை தள்ளி நின்று தானே பார்ப்பாங்க. அஜித்தே வராரு கடைசி படங்கிறாரு, யாராவது வந்து இல்லை நான் அஜித் படத்தோட மோதுவேன், அது என்ன அவர் கடைசி படமா இருந்தா எனக்கு என்ன கேட்பாங்களா? இப்போ இங்க நாம ஒருவர் மீது வைத்திருக்கிற மரியாதைங்கிறத அதுதானங்க. நான் ஃபோன் பண்ணி ஜெகதீஷ்ட கேட்டேன், நான் உங்களோட வரட்டுமான்னு கேட்டேன், அவர் வாங்கன்னாரு, சார்ட்டு இதெல்லாம் என்ன காமெடி கதை. அப்ப அவரே பல பேருக்கு உதாரணமா இங்க இருக்காரு. அவரை போய் நீங்க வந்து அந்த கடைசி படத்தை சந்தோஷமா மகிழ்ச்சியா வாழ்த்தி அனுப்புங்களேன், என்ன கேடுங்கிறேன். அப்போ அதுல வந்து நீங்க ஒரு அரசியலை பண்ணும்போது அதுக்கு நியாயம் கற்பிப்பதற்காக இவ்வளவு பேசுவீங்களா? ஏன்டா டென்ஷன் ஆகுற? டென்ஷன் ஆகல, சும்மா நான் சீரியஸா விளையாடாம ஜாலியா இருக்கு. ஜாலியா இருக்கேன் நான். 3 வேலைங்க நவுத்தலாம், காயின் இருக்கு நவுத்தலாம், அவனை துரத்திட்டு போகலாம், அவனெல்லாம் பழுக்க போறான், அவனை வெட்டலாம். இல்ல மாப்பிள்ள உன்னை வெட்டலாம், ஒரு ஜாலியா இருக்கு. என்ன ஜாலியா இருக்கு? டென்ஷன் ஆகும். மட்டும் வெட்டிட்டு இருக்கீங்க. அப்ப இருந்து பாக்குறேன், இவன் என்ன வெட்டுறான், அவன் என்ன வெட்டுறான், நீ என்ன வெட்டுற? நான் காயினே நான் ஒரு வெட்டு கூட ஒருத்தர் கூட வெட்ட. ஏய் என்னடா அழுகுற? ஒரு வெட்டு கூட. ஏய் சீ, ஏன் அழுதுக்கு இருக்க நீ?